அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதியை தனி பெரும் கருண் அருட்பெருஞ்சோதி. இன்றைய தினம் நம்ம சன்மார்க்க சங்க நூற்றாண்டு விழாவின் 7ஆம் நாள் நிகழ்வாக இந்த நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த 7 நாட்களும் ஒரு பெரிய வேள்வி போல, அதாவது யாகத்தை செய்தது போல நம் தலைவர், செயலாளர் மற்றும் உதவி செயலாளர், பொருளாளர் அனைவரும் இதுக்கு முன்னின்று இதுக்கு பாடுபட்டு 3 மாதங்களாக பாடுபட்டு திட்டம் தீட்டி இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருந்தார்கள். அவர்களெல்லாம் நான் பாராட்டாமல் இருக்க முடியாது. அதே போல் இன்றைய தினம் நமது முன்னிலை வைக்கிருக்கின்ற ஏஆர் மனோகரன் அவர்களையும் மற்றும் சுப்ரபாதம் சுந்தரகுருக்கள் அவர்களையும், ரவிக்குமார் அவர்களையும், டாக்டர் எம் கணேசன் MBBS DCH அவர்களையும், SK சீனிவாசன் சன்மார்க்க சங்க உறுப்பினர் அவர்களையும், KK மோகன்தாஸ் அவர்களையும் நன்றி கூர்ந்து நாங்கள் அவரை வரவேற்று இன்றைய தினம் சிறப்பாக நடைபெற இருக்கின்ற திருவள்ளிதாயம் திருநெறிய சிவனடியார் திருக்கூட்டு அறக்கட்டளையின் சார்பாக இங்கே 63 நாயன்மார்களுடைய நாட்டிய நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. அது நீங்கள் அனைவரும் கண்டு கழித்து அதனுடைய நிகழ்ச்சியை கண்டு கழிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவரையும் வர வேண்டும் வரவேற்பு பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். திருச்செங்கோடு சன்மார்க்க சங்கத்தினுடைய 100வது ஆண்டு விழா. திருச்செங்கோடு சன்மார்க்க சங்கத்தினுடைய 100ஆண்டு விழா நிகழ்வினுடைய நிறைவு நாள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர்கள் நாட்டாமை மனோகரன் அவர்களே, அன்பு சகோதரர் சிட்டி மதியழகன் அவர்களே, என் அன்புக்குரிய ஆசான் சுப்ரபாத சுந்தர குருக்கள் ஐயா அவர்களே, மற்றும் சன்மார்க்க பெரியவர்களே, வரவேற்புரை நல்கிய அண்ணன் ராஜேஸ்வரன் அவர்களே, சன்மார்க்க சங்கத்தினுடைய அன்பு நிர்வாகிகளே, ஆன்மீக பெரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் மாலை வணக்கம். இன்றைய தினம் மகிழ்வோடு நிறைவு நாள் நிகழ்ச்சிக்காக இங்கே நாம் எல்லாம் குழுமி இருக்கின்றோம். அனைவரும் பூரிப்பில் மிதந்து கொண்டிருக்கின்றோம். காரணம், ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசி, ஒரு ஜீவன் முக்தர், தமிழகத்திற்கு வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபிலே நானும் ஒருவன் என்று சொல்லி தன்னுடைய பங்கினை சிறப்பாக ஆற்றிய ஒரு மாபெரும் மகானுக்கான ஒரு சங்கம். அந்த சங்கம் திருச்செங்கோட்டில் நிறுவப்பட்டு 100 ஆண்டுகள் சிறப்பாக நிகழ்ந்து முடிந்திருக்கின்றது. 100 ஆண்டுகள் இந்த சங்கம் சிறப்பாக நடந்திருக்கிறது என்றால் அருட்பெரு வள்ளலார் சுவாமிகளுடைய உண்மையான பெருங்கருணை, அது மட்டுமல்லாது எந்த ஒரு நல்ல உள்ளத்தோடு இதை ஆரம்பித்தார்களோ அதை வழி வழியாக வந்த நம்முடைய திருச்செங்கோட்டு பெருமக்கள் அவ்வளவு சிறப்போடு இதை பராமரித்து வந்திருக்கின்றார்கள். பராமரித்து அந்த பொக்கிஷத்தை இன்றைய சன்மார்க்க சங்க நிர்வாகிகளிடம் கொடுத்திருக்கிறார்கள். எந்த விதமான ஒரு தங்கு தடையும் இல்லாமல் இன்று வரைக்கும் அந்த நிகழ்வை பல்வேறு வகையிலும் சீரோடும் சிறப்போடும் நம்முடைய சன்மார்க்க சங்க நிர்வாகிகள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய தினம் இங்கே நடத்தக்கூடிய இந்த நிலா 7ஆம் நாள் விழா. நினைத்து பாருங்கள், ஒரு சன்மார்க்க சங்கத்தை நிறுவிய வள்ளலாருக்கு மட்டுமல்ல, வள்ளுவருக்கும் விழா, பாரதிக்கும் விழா, காந்தியடிகளுக்கும் விழா. இதுதான் சுத்த சமரச சன்மார்க்க சங்கம். அது மட்டுமல்ல, இயல் இசை நாடகம் என்று சொல்லக்கூடிய இயலும் இசையும் சேர்ந்தால்தான் நாடகம் வரும். அந்த நாட்டிய நிகழ்வோடு இன்று நாம் முடிக்கின்றோம். இவர்களுக்கும் ஒரு பெரும்பங்கு. ஏற்கனவே நேற்றைக்கு முன்தினம் பேசிய புலவர் ராமலிங்கம் ஐயா அவர்கள் வருத்தப்பட்டு சொன்னதைப் போல இதை அடுத்த தலைமுறைக்கு சென்று கொண்டு சொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் நாம் சொன்ன அந்த கருத்தை 3 ஆண்டுகளாக நினைத்து
இந்த ஆண்டு கட்டுரை போட்டியும் பேச்சு போட்டியும் சிறப்பாக நடத்தி ஏறத்தாழ ஒரு 50-60 மாணாக்கர்கள் அத்தனை பேரையும் இங்கே மேடையிலே வரவழைத்து அவர்களுக்கு மரியாதை செய்து அவர்களுக்கு நினைவு பரிசினை கொடுத்து அத்தனையும் செய்து அவர்களுக்கென்று ஒரு நாள். அது மட்டுமல்ல, இது ஏதோ திருச்செங்கோட்டுக்கான சங்கம் அல்ல, அதே போல் இந்த வள்ளலாருக்கான சங்கம் மட்டுமல்ல, அத்தனை ஆன்மீக பிரிவுகளையும் ஒன்றிணைக்கக்கூடிய விழா என்ற வகையிலே தமிழ்நாட்டினுடைய ஆன்மீகத்திற்காக தமிழுக்காக பாடுபட்ட அத்தனை பெரியவர்களையும் பாராட்டுவதற்காகவே ஒரு நாள் ஒதுக்கப்பட்டு விழா. வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொன்ன அந்த வள்ளலார் எப்படி அங்கே சத்தியஞான தர்மசாலையை ஆரம்பித்து பிறகு அன்று ஒரு அணையாத ஒரு நெருப்பினை ஏற்றி வைத்து இன்று வரைக்கும் அங்கு ஏதோ ஒன்று கொடுத்து கொண்டே இருக்கிறார்களோ, அதே போல இந்த 7 நாட்களும் ஏறத்தாழ ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு 300 பேருக்காவது நாம் அன்னதானம் செய்திருப்போம். ஒரு நாளைக்கு 7 நாளைக்கு ஏறத்தாழ ஒரு 2500 பேர்லேருந்து 3000 பேருக்கு ஆன்மீகத்தை வெடிக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அமுது படைத்திருக்கின்றார்கள். சாதாரண விஷயமா எண்ணி பாருங்கள். இதெல்லாம் கற்பனையை செய்து பார்க்க முடியாது. இத்தனையும் எந்த விதமான பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் அன்று கூட சற்று சில பேர் அரங்கம் நிரம்பி வழிந்தது. அடுத்து சில நிகழ்வு இருப்பதற்கு முன்பாக சில பேர் முன்னால் செல்வதை பார்த்தவுடன் அவர்கள் பொன்னம்பலம் ஐயா அவர்கள் வருத்தப்பட்டார்கள். இது அப்படிப்பட்ட சபை அல்ல, இவ்வளவு பேர் இருந்த நீங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் நாகரிகத்தோடு இங்கே அமர வேண்டும் என்று சொன்னார்கள். அத்தனை பேர் அமர்ந்து விட்டார்கள். அதுதான் இந்த சபையினுடைய ஒரு பெருமை. மற்ற விதத்தில் அப்படிப்பட்டதை நாம் எதிர்பார்க்க முடியாது. ஆக இவ்வளவு சிறப்பாக நடத்திப்பட்டு வரக்கூடிய இந்த நூற்றாண்டு சங்கம் இன்னும் சிறப்பாக நடந்து கொண்டே இருக்க வேண்டும். நான் ஏற்கனவே இதே மேடையில் நான் சொன்னதைப் போல எனக்கு 70 வயது இன்று நான் தொட்டுவிட்டேன் என்றால் ஏறத்தாழ 66 வயதுக்கு எனக்கு சன்மார்க்க சங்கத்தோடு எனக்கு ஒரு இந்த வங்கம் உண்டு. எங்கள் வீட்டில் கூட கேட்டார்கள், திருச்செங்கோட்டில் தலைவரெல்லாம் போகிறார்களா, நீங்கள் தினமும் போக வேண்டும் என்று சொல்லுகிறீர்களே என்று கூட போக வேண்டுமா என்று கேட்டபோது நான் சொன்னேன், நான் 4 வயது 5 வயது பையனாக இருக்கின்ற போது எங்கள் அம்மா கூட போய் கைலாசநாதர் கோயிலில் இந்த சன்மார்க்க சங்கத்தை கிரிதாரி பிரசாத்தும் பொள்ளாச்சி மகாலிங்க கவுண்டரும் அவரெல்லாம் பேசுவதை கேட்டேன். அன்றைக்கு எப்படி இருந்தோனோ அப்படித்தான் இன்று இருக்கிறேன். இதைவிட உயர்ந்த பதி வந்தாலும் கூட இதை மெய்மறந்து வந்து ரசிக்க நான் வருவேன். நான் சன்மார்க்க சங்கத்தினுடைய ஒரு சுவைஞன், ஒரு ரசிகன். அந்த எண்ணத்தில் இதுக்கும் அதற்கும் சம்பந்தம் கிடையாது என்று தான் நான் சொன்னேன். அந்த வகையிலே என்னுடைய மூச்சு இருக்கும் வரை இதில் வந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய இந்த பெரியவர்கள் நான் ஏற்கனவே ஒரு வேண்டுகோளை சரி செய்து விட்டார்கள். இந்த பாராட்டு இந்த குழந்தைகளுக்கெல்லாம் கட்டுரை போட்டி பேச்சு போட்டி என்று வைக்க வேண்டும் என்று ரொம்ப மகிழ்வு. அடுத்த வருடம் நாமக்கல் மாவட்டம் முழுமையுமாக, அடுத்து மாநிலம் முழுமையுமாக திருச்செங்கோட்டிற்கு வரவழைத்து இதை சிறப்பாக செய்து அத்தனை பேர் சிறு நெஞ்சங்களிலும் இந்த விதியை ஓட வேண்டும். ஒன்று. அதற்கு அடுத்தது, நான் திரும்ப சொல்வதாக தவறாக எடுத்துக்கொள்கிறார்கள். என் உள்மனதில் அது பட்டுவிட்டது. நாமும் திருச்செங்கோட்டில் வடலூரிலிருந்து ஒரு அந்த நெருப்பை கொண்டு வந்து இந்த இடத்தில் வைத்து நம்ம ஊரில் கூழோ கஞ்சோ ஊற்றி கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு நீங்கள் எங்கு சென்றாலும் உங்களோடு ஒருவனாக நானும் வருகிறேன். எவ்வளவு வசூல் வேண்டுமானாலும் செய்யலாம். நிச்சயமாக அதுவும் நடக்கும். அதற்கு அடுத்தது இன்னொரு என்னுடைய அன்பான வேண்டுகோள், நம்முடைய சுத்த சமரச சன்மார்க்க சங்கம் என்று சொல்லக்கூடிய இந்த சங்கம் எப்படி அங்கே வடலூரில் ஒரு கட்டமைப்பு இருக்கிறது என்று தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ராமகிருஷ்ணா மிஷனாக இருந்தாலும் சரி, அல்லது சதீஷ் ஐயாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் ஒரு வேரூன்றிய சங்கங்களாக இருக்கின்றன. அதற்கென்று அந்த அமைப்பு உலகளாவிய அமைப்பாக இருக்கிறது. அப்படி நமக்கு நூற்றாண்டு சங்கம் என்றால் நமக்கு மேல் ஒரு இணைக்கக்கூடிய சங்கம் அந்த வடலூரில் இருந்து இப்படி உலகம் முழுமையாக அத்தனை பேர் இணைக்கக்கூடிய சங்கமாக இருக்க வேண்டும். இதைத்தான் ராமகிருஷ்ணர் காலத்தில் அவர் செய்தார். ஆனால் அவர் பிறந்ததிலிருந்தே எதிர்நீச்சல் போட்டு 1823 பிறந்து 1824 இன்றெல்லாம் புரட்சி நடிகர், புரட்சி தலைவர், புரட்சி தமிழர் சொல்கிறார்கள். உண்மையான ஒரு புரட்சி தமிழராக இருந்து தன் வாழ்நாளை முடித்தவர் தன்னுடைய 51வது வயதில் வள்ளலார் சுவாமிகள் தான். அதனால் அவரால் செய்ய முடியவில்லை, அத்தனையும் கொடுத்து விட்டார். நீங்கள் பார்த்திருக்கீர்கள் சொல்லி அந்த திருவருட்பெருஞ்சோதி அந்த அகவல் இருக்குது பாருங்க. அந்த அகவல் முழுக்க அவர் கைப்பட எழுதின பிரதியை நான் வடலூரிலிருந்து வாங்கி வந்து ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்றைக்கு அதை நான் ரேடியோவில் போட்டுவிட்டு யூடியூப் மூலமாக போட்டுவிட்டு, நான் அன்று பௌர்ணமி அன்றைக்கு எங்கள் வீட்டில் விரதம் இருப்பது வழக்கம். அதை போட்டுவிட்டு அதை கையில் எடுத்து வைத்து அதை நான் பார்த்து கொண்டிருப்பேன். நான் எதற்கு சொல்கிறேன்னா, நாம் அன்றாட வாழ்க்கையில் வள்ளலாரை கொண்டு வர வேண்டும். அதே போல வெயில் செய்வதற்காக மற்றவர்கள் வாடிய போது நாம் அவர்களுக்கு உணவளிக்க வேண்டும்.
ஜீவகாருண்யம் செய்ய வேண்டும். வள்ளலார் சுவாமிகள் பேசும் பொழுதே அவ்வளவு மென்மையாகத்தான் பேசுவாராம். அவருக்கு சப்தமே பிடிக்காதாம். இன்னும் சொல்ல போனால் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், அந்த கந்தக்கோட்டத்திற்கு அவர்கள் வீட்டிலிருந்து அந்த முக்காடு போட்டுக்கொண்டு அப்படியே வரும்பொழுது அந்த ஊரில் இருந்த ஒரு ஞானி, எனக்கு பேர் தெரியவில்லை, ஒரு பைத்தியக்காரர் போர் இருப்பாராம். காலையிலிருந்து மாறு வரை போகும்போது ஒரு நரி கோப்புத்தி இருந்தால் இதோ ஒரு நரி போய் கொண்டிருக்கிறது என்று சொல்வாராம். நான் சொல்லுவது ஒரு ஞானி பைத்தியக்காரரை போட்டு இருந்தவர், அந்த கந்தக்கோட்டத்தில் இருந்தவர் இப்போ சொல்லி கொண்டிருப்பாராம். அடுத்து ஒருவர் குரங்கு புத்தி இருக்கக்கூடியவர், மைண்டு, ஆசிலேட்டிங் மைண்டு, இதோ மனித ரூபத்தில் ஒரு குரங்கு போகிறது என்று சொல்லுவாராம். அப்படி போயின்போது நள்ளிரவு வேலையிலே தான் சுவாமிகள் அந்த இடத்துக்கு முக்காடு போட்டுக்கொண்டு அமைதியாக வந்து அங்கே தியானம் செய்ய வருவாராம். அப்படி வருகின்ற பொழுது அப்பொழுது மட்டும் ஏந்திருந்து கைகட்டி கொண்டு இதோ மனித ரூபத்தில் ஒரு தெய்வம் போகிறது என்று வள்ளலார் சுவாமிகளை அவர் குறிப்பிட்டார் என்பது சரித்திரம், இதெல்லாம் பொய்யல்ல. அப்படிப்பட்ட அந்த சுவாமிகள் நினைத்து பாருங்கள், அந்த வாழையடி வந்த வாடை என்று சொன்னால் திருஞானந்த சுவாமிகள் தோடுடைய செவியன் என்று பாடிய பாட்டு எத்தனை வருடம்? ஞானப்பால் கூட்டத்தை 2.5 வருடம் 3 வருடத்தில். அதே போல குருபரர் சுவாமிகள் 5 வருடம் பேசாமல் இருந்து குருபரர் கந்தர்கலிவன்பா எடுத்த உடனேயே ஆரம்பித்து விட்டார். இதெல்லாம் நம்முடைய தமிழுடைய வாழையடி வந்த வாடை. அந்த வகையிலே நம்முடைய வள்ளலார் சுவாமிகள் அவருடைய, உங்களுக்கு தெரியும், மீனாட்சி சுந்தரமுடைய பிள்ளை இவருடைய அண்ணன் மீனாட்சி சுந்தரம் முதலியார் இவருடைய அண்ணனுக்கு வாதியார். அண்ணனால் முடியாததால் எனக்கு வாதியாராக இருந்தீர்கள், என் தம்பிக்கும் சொல்லிக் கொடுங்கள் என்று சொல்ல போது இவர் வாதியார் எதோ சொல்லி பார்த்தும் வள்ளலாரை திருத்த முடியவில்லை, அவருடைய ஆன்மீகப்பட்டிருந்து வெளிக்கொண்டு வர முடியவில்லை. இவன் எதற்காக கோயிலுக்கு செல்கிறான், என்னதான் செய்கிறான் என்று பார்த்தபோது தான் இந்த ஒருமையுடன் எனது திருமணடி நினைக்கின்ற உத்தமரதம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும் என்ற பாடல் அவருடைய 9வது வயதிலேயே பீரிட்டு வந்துவிட்டது என்றால் இதெல்லாம் என்ன நாம் சொல்லுவது? நாம் எவ்வளவு கொடுத்து வைத்தவர்கள். ஆனால் ஒன்று, நாம் எறும்பாக இருக்கிறோமா அல்லது சர்க்கரையாக இருக்கிறோம் என்பதுதான். அத்வைதத்தில் திளைத்து முடித்தவர்கள், அவர்கள் விவேகானந்தராக இருந்தாலும் சரி, ஆதிசங்கராக இருந்தாலும் சரி, வள்ளலார் சுவாமிகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் பந்த பணிக்காக முடித்துவிட்டு 39லும் 41லும் 51 சென்றார்கள். அது ஒரு வகை. ஆனால் மாபரியவான் என்று அழைக்கப்பட்ட சந்திரசேகரேந்திர சுவாமிகள் 100 வருடம் கனகாபிஷேகம் கண்டவர். அவரும் முழுமையான தீர்க்க தரிசனத்தோடு தான் இருந்தார். ஆக நாமெல்லாம் அந்த பக்தி பெருக்கில் எறும்பாக இருந்து சுவைத்து கொண்டே இருக்க வேண்டும். எத்தனை பேருக்கு இன்பம் கொடுக்கிறோமோ யான் பெற்ற இன்பம் பெருகி வைகம் என்று கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த வள்ளலார் சங்கம். இது மற்ற வெளி உலகிற்காக, உள்ளுலகிற்கு செல்வதற்கு தயவு செய்து நீங்கள் வேறு ஒன்றும் செல்ல வேண்டாம். ஒரு நாளைக்கு ஒரு 20 நிமிடமோ 30 நிமிடமோ அமைதியாக அமருங்கள், ஆடாமல் அசையாமல் இருங்கள். உங்களுடைய உடல் அசையாது, உங்களுடைய மூச்சு மட்டும் ஓடும். அந்த மூச்சு அசைவில் எண்ணங்கள் அசையும். இந்த மூச்சு ஓடிக்கொண்டு தான் அந்த எண்ண அசைவை நாம் நிறுத்தி விட்டோமே என்றால் உங்களுடைய மூலாதாரத்தில் 3 அடிகளை காலால் இருப்பும் கருத்தறிவித்து என்று ஔவையார் சொன்ன அளவுக்கு அப்படியே மேல் நோக்கி தக என்று உயருவதை நம்மாலும் உணர முடியும். அப்படி உணர்கின்ற பொழுதுதான் அந்த அருட்பெருஞ்சோதியை நாமும் அந்த ஆண்டவனை பார்க்க முடியும். அந்த உள்ளிருந்து பார்க்குவதற்கும் வழி சொல்லுவதற்காக தான் வள்ளலார் சுவாமிகள் நமக்கு கோடிட்டு இத்தனை செய்திருக்கின்றார். 100 ஆண்டு நாம் விழா கொண்டாடுவது பெரிதல்ல. எத்தனை பேர் நாம் உள்ளே சென்றிருக்கின்றோம், இன்னும் எத்தனை பேர் தடுத்தாட்கொண்ட பெருமானுக்கு உதவியாக நாம் இருந்திருக்கிறோம் என்பதுதான் முக்கியம். அதையெல்லாம் நாம் செய்வதற்கு நமக்கு இன்னும் கொடுப்பினை வேண்டும். வள்ளலார் சுவாமிகளை நாம் இந்த நேரத்தில் நன்றி காணிக்கையோடு வேண்டிக் கொள்வோம். இந்த வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். வணக்கம். வந்திருக்கும் ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. அதாவது ஒரு நிகழ்வு, 100ஆண்டு விழா என்பது இன்றைய விழா. 100ஆண்டு விழா என்பது மிகப்பெரிய கொடுப்பனை வேணும். அதாவது இன்றைக்கி ஒருத்தர் ஒரு 60 வருஷத்தை சஷ்டியை பூர்த்திங்கிறாங்க, 70 பீமரத சாந்திங்கிறாங்க, 80 கனகாபிஷேகம் சதாபிஷேகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சங்கத்துக்கு இன்றைக்கி 100 ஆண்டு. இந்த 100 ஆண்டுங்கிறது சாதாரண விஷயமே அல்ல. ஆரம்பத்திலிருந்து இதை கட்டி காத்து வளர்த்தி இந்த நிலவுக்கு கொண்டு வந்திருக்கும் பொறுப்பாளர்கள், சன்மார்க்க சங்க நிர்வாகிகள், தலைவர் உள்பட அனைவரும்
சிறப்பாக செய்திருக்கிறார்கள். இவர்கள் மேலும் பல்லாண்டு இந்த சீரும் சிறப்பும் நிகழ்வு அதிகப்படியாக நடக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பேச நினைத்ததுக்கு நன்றி, வணக்கம். அடுத்து அருட்பெருஞ்சோதி. எல்லாரும் ஒரு நிமிஷம் மகாமந்திரத்தை சொல்லலாம், எல்லாரும் சொல்லலாம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதி. எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. அருட்பெருஞ்சோதி. திருச்செங்கோட் சன்மார்க்க சங்கம் நூற்றாண்டு விழாவுக்கு நமது நாமக்கல் சன்மார்க்க சங்கத்திற்கு அழைப்பு விடுத்த எல்லா பெரியோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். சன்மார்க்கம் என்பது முதலில் ஐயா தோற்றுவித்தது பசியாற்றுவித்தல் மட்டும்தான். ஏன்னா பசியாற்றுவித்தலை ஆரம்பித்த 4 ஆண்டுகளுக்கு பின்புதான் சன்மார்க்க சபையை ஐயா துவக்குகிறார். ஏனென்றால் வாடியை பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று வள்ளல் பெருமானுடைய ஒரு அற்புதமான ஒரு சொல். வாடியை பயிரை கண்டபோதெல்லாம் என்ற அர்த்தம் என்றால் பயிர் வாடினால் மனிதர்களுடைய விவசாயம் வாடும், விவசாயம் வாடினால் மக்களுடைய பசி தலைவிரித்து ஆடும் என்பதற்காக அவர்கள் வாடியை பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று ஐயா அந்த வார்த்தையை பயன்படுத்தியுள்ளனர். அதற்காக சன்மார்க்க சங்கம் என்றால் பசியாற்றுவித்தல் தான் எல்லோருடைய மனதிலும் முதலில் தோன்றுவது. இவ்வளோ பெரிய திருச்செங்கோடு நகரில் இவ்வளோ பெரிய நூற்றாண்டுகளை தாண்டி இயங்கிக் கொண்டுள்ள இந்த சன்மார்க்கத்தில் தொடர்ந்து ஒரு பசியாற்றுவித்தல் ஐயா சொன்னது போல் ஒருவேளை அமுது கஞ்சியாவது இந்த சபையில் வழங்கினால் இன்னும் சிறப்பாக செயல்படும், நடைபெறும் என்பது என்னுடைய விண்ணப்பம். தொடர்ந்து பசியாற்றுவித்தல் செய்ய வேண்டும். அதனால் அதற்கு இவர்களிடம் ஒரு விண்ணப்பம் வைத்துக் கொள்கின்றோம். ஏனென்றால் நாங்கள் நாமக்கலில் முதலில் ஆரம்பிக்கும் பொழுது அருட்கஞ்சி மட்டும்தான் கொடுத்தோம். இன்று 10 ஆண்டுகள் தாண்டி செயல்பட்டு கொண்டுள்ளது. முதலில் இருப்பதற்கு ஒரு இடம் இல்லை. நாங்கள் கூலிப்பட்டி மலையில் உள்ள ஒரு சின்ன குகையில் உள்ள ஒரு தாழ்வாரத்தில் தான் நாங்கள் அகவல் படிப்போம். வாரத்தில் ஒரு நாள் அகவல் ஜோதிமான ஒருத்தர் எடுத்துகிட்டு வருவாங்க, விளக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. அவங்க வீட்டில் ஒரு அவங்களால முடிஞ்ச உணவை சமைச்சு எடுத்துகிட்டு வந்து அகவல் படித்து அங்கே இருக்கிறவங்க பசியாறிட்டு கீழே இருக்கிறவங்களுக்கு தயவு பண்ணுவோம். இப்படி தான் தொடர்ந்து நடந்து கொண்டுள்ளது. அப்புறம் ஒரு அந்த மீனா ட்ரேடிங்னு சொல்லி ஒரு தொழிலதிபர், அவர் இடத்துல ஒரு தோட்டத்தில் கொஞ்சம் இடம் கேட்டோம். அவர் இடம் கொடுத்தாரு. அதில் தான் அந்த சன்மார்க்க சங்கம் தொடர்ந்து இந்த கொரோனா பீரியட்லாம் தொடர்ந்து செயல்பட்டது. ஏன் இப்போ சொல்ல வரேன்னா, தயவால் மட்டும்தான் உயர முடியும். ஏன்னா ஐயா சொல்கிறாருங்க, பல சாதனங்கள் இருந்தாலும் அந்த சாதனங்கள் செஞ்சு நாம் அந்த ஒரு மரணமில்லா பெருவாழ்வு அடையக்கூடாதுங்கிறார். எப்படி அடையணுங்கிறாருன்னா, தயவும் கருணையால் மட்டும்தான் நம்ம அந்த மரணமில்லா பெருவாழ்வு அடையணும்னு ஐயா அதை வலியுறுத்தி இருக்கார், விண்ணப்பித்தும் உள்ளார். ஏன்னா அதை தான் சொல்கிறார் ஐயா. ஏன்னா இது மற்ற சாதனங்கள் செய்யும் போது அது சிற்றின்பமாக மாறும், ஒரு நிலையை அடைய முடியாது. அதே தயவும் கருணையும் ஜீவகாருண்யத்துடன் பயணித்தால் நம் மரணமில்லா பெருவு அடையலாம். ஏன் அந்த தயவும் பசியாற்றுவித்தலும் செய்ய வேணும்னு ஐயா சொல்கிறாருன்னா, தயவும் பசியாற்றுவித்தலும் செய்யும் போது நம் உடலில் ஒரு விதமான உஷ்ணத்தை உண்டு பண்ணும். அந்த உஷ்ணமாகப்பட்டது சுத்த உஷ்ணமாகும். மனிதனுக்கு 2 உஷ்ணங்கள் உண்டு, அசுத்த உஷ்ணம், சுத்த உஷ்ணம். அசுத்த உஷ்ணம் என்பது கோபப்படும் பொழுது, நமக்கு தேவையில்லாத சில சிந்தனைகள் செய்யும் பொழுது இதனால் வரக்கூடிய உஷ்ணம் அசுத்த உஷ்ணம்.
சுத்த உஷ்ணம் என்பது இது மாதிரி சத்விசாரம், பரோபகாரம், ஆன்மீக சிந்தனைகள், நல்ல எண்ணங்கள் இவை மூலமாக சுத்த உஷ்ணத்தை உண்டு கொள்ள முடியும். அதனால தான் ஐயா சொல்றார் பேருபதேசத்தில், சுத்த உஷ்ணத்தை உண்டு பண்ணி கொண்டுதான் நாம் இந்த இறை வாழ்க்கை சன்மார்க்க பயணத்தை துவங்க வேண்டும் என்று ஐயா அதை ரொம்ப முக்கியமாகவும் வலியுறுத்தி சொல்றார். ஒவ்வொருத்தரும் அவரவர் வீட்டில் முடிஞ்ச வரலும் ஜோதி ஏற்றி மகாமந்திரத்தை சொல்லுங்க. மகாமந்திரத்தை சொல்றதுனால பலவிதமான நன்மைகள் உண்டு. அதை அனுபவித்து பயனடைந்தவர்களுடைய நிறைய பேர் இருக்காங்க, அதில் நாங்களும் ஒன்று. அதனால் மகாமந்திரத்துக்கு அவ்வளோ பெரிய சக்தி உண்டு. எப்போ தொடங்கினாலும் இதுக்கு நேரங்காலம் கிடையாது, குளிக்கலை, சுத்தமாக இல்லை, அதெல்லாம் காரணமே கிடையாதுங்க. எப்போ வேணாலும் சொல்லலாம். அந்த மகாமந்திரத்தை எந்த செயல் செய்யும் போதும் தொடங்கும் போதும் சொல்லி பாருங்க, அதனுடைய மகத்துவம் கண்டிப்பாக உணர முடியும். முடிஞ்ச வரலும் நாமும் ஜீவகாருண்யத்தை கடைபிடித்து சைவ நெறியில் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். இங்கே இருக்கிற எல்லாருமே சைவத்தில் தான் இருப்பாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். அப்படி இருந்தால் ரொம்ப சந்தோஷம். அப்படி இல்லைனாலும் முயற்சி பண்ணிக்கோங்க. ஏன்னா ஐயா 202 ஆண்டுகள் நிறைவு பெற்று 203 ஆண்டுகள் துவக்க விழா இது. ஏன்னா இறைவனால் வருவிக்கப்பட்டவன், எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்வதற்காக இறைவனால் வருவிக்கப்பெற்றவர் வள்ளல் பெருமான். ஏன்னா அவர் சைவத்தை மட்டும்தான் கடைபிடிச்சார், மற்ற எதுவுமே சொல்ல. வடலூர் போனீங்கன்னா புலால் மறுத்தார் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுவார் என்று எழுதி வச்சிருக்கார். வேற எந்த ஆலயத்திலும் கிடையாது. ஏன்னா அவர் அதை ஒன்றை தெளிவாக சொல்றார். ஒரு ஆன்மீகத்துக்கு வரணும்னா ஒரு அடையாளம் தேவை. ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு ஒரு யூனிஃபார்மு, ஒரு வேலைக்கு போகிறதுக்கு ஒரு யூனிஃபார்ம். நம்ம ஒரு ஆன்மீகத்துக்கு வரும்பொழுது நமக்கு அடையாளம் ஜீவகாருண்யம், சைவ நெறியில் இருக்கணும். அதுவே இல்லைன்னா நீங்கள் எப்படி ஆன்மீகத்தை நீங்கள் ஒரு மேல்நிலைக்கு கொண்டு போக முடியும்? அவர் சொல்றார், முத்தரும் சித்தரும் யாவரும் பெற்றிடா இயலெனக்கு அளித்தனைங்கிறார் வள்ளல் பெருமான். எல்லா சித்தர்களும் போய் ஒரு கேட்டு வாசலில் நிற்கிறாங்களாம். ஏண்டானா அவங்க ஜீவகாருண்யத்தை பிடிக்கல, தயவு பண்ணலை, அதனால அவங்க அந்த சாவி இல்லை. ஜீவகாருண்யத்துமே திறவுகோளுங்கிறார் ஐயா. மோட்ச வீட்டின் திறவுகோல் ஜீவகாருண்யம். அந்த ஜீவகாருண்யம் எல்லார் உள்ளத்திலும் எல்லாரிடத்திலும் இருக்கு. அதை வெளிக்கொண்டு வந்தா சாவியும் இறைவன் நம்மகிட்ட தான் கொடுத்துருக்காரு. அந்த சாவியை வச்சு அந்த ஜீவகாருண்ய கதவை திறந்து நாம் இறைவனிடம் போய் 2 அறை கலக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த வாய்ப்படித்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. எழுதி வச்சுருந்தாரு நீங்கள் இதுதானே? இல்லை இது விட்டு. அடுத்து இன்று சன்மார்க்க சங்கத்தினுடைய நூற்றாண்டு விழாவின் 7ஆம் நாள் நிகழ்விற்கு தலைமை பொறுப்பேற்று நடத்த வந்திருக்கின்ற வித்யா விகாஸ் கல்வி நிறுவனங்களின் மேலாண்மை இயக்குனர் TO சிங்காரவேல் சார் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி மரியாதை செய்ய நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. இயக்கி வந்து கொண்டிருக்கின்ற உயர்திரு பாலச்சந்தர் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்து இன்றைய 7ஆம் நாள் நிகழ்விற்கு முன்னிலை பொறுப்பேற்க வந்திருக்கின்ற சிட்டிமதி அழகன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்து தமிழ்நாடு அரசின் முத்தமிழறிஞர் விருது பெற்ற அடுத்து சன்மார்க்க சங்கத்தினுடைய செயலாளர் உயர்திரு TN முருகேசன் அவர்களுக்கு உயர்திரு சிங்காரவேல் சார் அவர்களை பொன்னாடை பொருத்தி நினைவு பரிசு வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து சன்மார்க்க சங்கத்தினுடைய பொருளாளர் உயர்திரு N ராஜேஸ்வரன் அவர்களுக்கு
ராஜேஸ்வரன் அவர்களுக்கு சிங்காரவேல் சார் அவர்களை பொன்னாடை பொருத்தி மரியாதை செய்து நினைவு பரிசு வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தது யார் மாமா? அடுத்தது வந்து கே செந்தில்குமார். கேஎஸ் செந்தில்குமார். ஒரு பொறுப்பு என்ன பொறுப்பு? எஸ்கே செந்தில்குமார் இன்னும் போடல. செந்தில் உனக்கு போடல இல்லை. எஸ்கே செந்தில்குமார் பிடிங்க, அப்புறம் கேஎஸ் செந்தில். அடுத்து சன்மார்க்க சங்கத்துடைய தலைவர் அவர்கள் பொன்னாடை பெருத்தி நினைவு பரிசு வழங்குவார்கள். அவர் அடுத்து சன்மார்க்க சங்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினர் உயர்திரு கேஎஸ் செந்தில்குமார் அவர்களுக்கு சன்மார்க்க சங்கத்தினுடைய தலைவர் பொன்னாடை பொருத்தி நினைவு பரிசு வழங்குவார்கள். சந்திரசேகரன் போட்டுட்டு சந்திரசேகரன் போட்டாச்சு, அது தேவையில்லை. கேஸ் அடிக்காது வரிசை படிங்க. போட்டாச்சு. அடுத்த எனக்கு அடுத்து சன்மார்க்க சங்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினர் திரு KM பாலகுமாரன் அவர்களுக்கு சன்மார்க்க சங்கத்தினுடைய பொருளாளர் உதவித் தலைவர் அவர்கள் பொன்னாடை பொருத்தி நினைவு பரிசு வழங்குவார்கள். அடுத்து சன்மார்க்க சங்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினர் உயர்திரு டி குணசேகரன் அவர்களுக்கு சன்மார்க்க சங்கத்தினுடைய உதவித் தலைவர் அவர்கள் பொன்னாடை பொருத்தி நினைவு பரிசு வழங்குவார்கள். அடுத்து சன்மார்க்க சங்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினர் திரு TK சேகர் அவர்களுக்கு சன்மார்க்க சங்கத்தினுடைய தலைவர் அவர்கள் பொன்னாடை பொருத்தி நினைவு பரிசு வழங்குவார்கள். அடுத்து சன்மார்க்க சங்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினர் உயர்திரு ஸ்ரீ நித்ய சதானந்தா அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி சன்மார்க்க சங்கத்தினுடைய தலைவர் அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார்கள். அடுத்து சன்மார்க்க சங்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினர் உயர்திரு SK சீனிவாசன் அவர்களுக்கு சன்மார்க்க சங்கத்தினுடைய அடுத்து சன்மார்க்க சங்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினர் உயர்திரு A செங்கோட்டுவேல் அவர்களுக்கு வரலையா? அடுத்து சன்மார்க்க சங்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினர் உயர்திரு RS மோகன் அவர்களுக்கு சன்மார்க்க சங்கத்தினுடைய தலைவர் அவர்கள் பொன்னாடை பொருத்தி நினைவு பரிசு வழங்குவார்கள். கொடுத்தாச்சு. TS பரமசிவம். அடுத்து சன்மார்க்க சங்கத்தினுடைய உறுப்பினர் உயர்திரு TS பரமசிவம் அவர்களுக்கு சன்மார்க்க சங்கத்தினுடைய தலைவர் அவர்கள் பொன்னாடை பொருத்தி நினைவு பரிசு வழங்குவார்கள். மணிவா அடுத்து சன்மார்க்க சங்கத்தினுடைய உறுப்பினர் S மணிவாசகம் அவர்களுக்கு சன்மார்க்க சங்கத்தினுடைய தலைவர் அவர்கள் பொன்னாடை பொருத்தி நினைவு பரிசு வழங்குவார்கள். டி சண்முக சுந்தரம் வந்து அடுத்து சன்மார்க்க சங்கத்தினுடைய
உறுப்பினர் டி சண்முகசுந்தரம் அவர்களுக்கு வந்தீங்களா? அதுதான் கேட்டேன். வரலையா? லோகநாதன் பி லோகநாதன் அவரு ஏஏகே மோகன்தாஸ், என் சுப்பிரமணியன். அடுத்து சன்மார்க்க சங்கத்தினுடைய உறுப்பினர் என் சுப்பிரமணியன் அவர்களுக்கு சன்மார்க்க சங்கத்தினுடைய தலைவர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்குவார்கள். அவர் வரலையா? ஏகே ராஜசேகர் அவர் வரல. ஜே மயில் வாங்க வந்திருக்காரா? அந்த மாதிரி தெரியல. மயில் வாங்க வரல மாட்டேன். கௌரி சங்கர் அன்பு அன்பு வரல. ஏ சண்முகசுந்தரம் யாருக்கு மாமாவா? வந்து இவர் வந்திருக்காரா? ஏ சண்முகசுந்தரம் திருநாவுக்கரசு டிவி ராம்குமார். அடுத்து சன்மார்க்க சங்கத்தினுடைய உறுப்பினர் உயர்திரு டிவி ராம்குமார் அவர்களுக்கு சன்மார்க்க சங்கத்தினுடைய தலைவர்கள் பொன்னாடை பொருத்தி நினைவு பரிசு வழங்குவார்கள். அடுத்து சன்மார்க்க சங்கத்தினுடைய உறுப்பினர் கே தினேஷ்குமார் அவர்களுக்கு சன்மார்க்க சங்கத்தினுடைய தலைவர் அவர்கள் பொன்னாடை பொருத்தி நினைவு பரிசு வழங்குவார்கள். அடுத்து சன்மார்க்க சங்கத்தினுடைய உறுப்பினர் டி.கே. சண்முகசுந்தரம் அவர்களுக்கு சன்மார்க்க சங்கத்தினுடைய தலைவர் அவர்கள் பொன்னாடை பொருத்தி நினைவு பரிசு வழங்குவார்கள். அடுத்து சன்மார்க்க சங்கத்தினுடைய உறுப்பினர் ஜி.ஆர். சேகர் அவர்களுக்கு சன்மார்க்க சங்கத்தினுடைய தலைவர் அவர்கள் பொன்னாடை பொருத்தி நினைவு பரிசு வழங்குவார்கள். அடுத்து சன்மார்க்க சங்கத்தினுடைய உறுப்பினர் எம். கார்த்திகேயன் அவர்களுக்கு சன்மார்க்க சங்கத்தினுடைய தலைவர் அவர்கள் பொன்னாடை பொருத்தி நினைவு பரிசு வழங்குவார்கள். அடுத்து சன்மார்க்க சங்கத்தினுடைய உறுப்பினர் கே. சரவணன் அவர்களுக்கு சன்மார்க்க சங்கத்தினுடைய தலைவர் அவர்கள் பொன்னாடை பொருத்தி நினைவு பரிசு வழங்குவார்கள். கோபிநாத் அடுத்தது சன்மார்க்க சங்கத்தின் உறுப்பினர் திரு என் வேல்முருகன் அவர்களுக்கு தலைவர்கள் பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்வார்கள். கோபிநாத் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்து அணிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். கோபி வந்துட்டார் அவருக்கு கொடுங்க. அண்ணா கூப்பிட்டாச்சு, நான் வந்துட்டேன். அடுத்து திருச்செங்கோடு லாரி உரிமையாளர்கள் சங்கத்திலிருந்து அதனுடைய தலைவர் திரு மூர்த்தி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அவர்களுக்கு தலைவர் பொன்னம்பலம் அவர்கள் ஐயா பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்குவார்கள். அடுத்து லாரி உரிமையாளர் சங்கத்தின் செயலாளர் திரு மோகன்ராஜ் அவர்களை அன்போடு மேடைக்கு அடைகிறோம். அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி தலைவர் அவர்கள் கௌரவிப்பார்கள். லாரி உரிமையாளர் சங்கத்தின் பொருளாளர் திரு செல்வராஜ் ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அவர்களுக்கு தலைவர் அவர்கள் பொன்னாடை போர்த்து கௌரவிப்பார்கள்.
லாரி உரிமையாளர் சங்கத்தின் உபதலைவர் சின்னசாமி ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அவர்களுக்கு தலைவர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்குவார்கள். அடுத்து லாரி உரிமையாளர் சங்கத்தின் உப செயலாளர் திரு செல்வராஜ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அவர்களுக்கு தலைவர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்குவார்கள். எழுகரை நாட்டு இவர் வந்துட்டார், போட்டுருவாங்க. கேளுங்க, எழுகரை நாட்டு வந்துருக்காரு ஐயர். குறுக்கல் இதுங்க, நாட்டு குறுக்கல்ங்க. அடுத்து எழுகரை நாட்டின் நாட்டு குறுக்கல் திரு எழுகரை நாட்டு நம்பி திரு சபாபதி குறுக்கல் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்குவார்கள். அடுத்தது இதில் இருக்கிறது யார் யார் வந்திருக்காங்கன்னு தெரியலையே. நான் அடுத்த அடுத்து சன்மார்க்க சங்கத்தினுடைய நூற்றாண்டு விழாவிற்கு வருகை புரிந்துள்ள வெள்ளமண்டி முருகேசன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அவர்களுக்கு சன்மார்க்க சங்கத்தின் தலைவர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்குவார்கள். அடுத்து சன்மார்க்க சங்கத்தினுடைய 7 நாள் நிகழ்வுக்கும் ஒளி அமைத்து கொடுத்த மகேஷ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அவர்களுக்கு சன்மார்க்க சங்கத்தினுடைய தலைவர் அவர்கள் பொன்னாடை பொருத்தி நினைவு பரிசு வழங்குவார்கள். அடுத்து கூட்டப்பள்ளி செல்வராஜ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அவர்களுக்கு சன்மார்க்க சங்கத்தினுடைய தலைவர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்குவார்கள். அடுத்து சன்மார்க்க சங்கத்தினுடைய நூற்றாண்டு விழாவிற்கு அலங்கார அமைப்பு செய்து கொடுத்த இளங்கோ டெக்கரேஷன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்து சன்மார்க்க சங்கத்தினுடைய நிகழ்வுக்கு மண்டபம் ஏற்பாடு செய்து கொடுத்த மண்டபத்தினுடைய மேலாளர் என் வெங்கட் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். வெங்கடாஜலம் 2 பேருமே இல்லையா? ரெண்டு பேருமே இருக்காங்களா? வரதுக்கு கஷ்டப்படுறாங்க. அடுத்து மாமா ஆனந்த் சமையல் மேலையில் இருக்கும். கோபிநாத் டிக்கெட் அப்புறம் கொடுத்துக்கலாம். டி வெங்கடாஜலம் இவங்களுக்கு கொடுத்துட்டு மண்டபத்துக்காக ஒன்று கொடுக்கணும், அது அப்புறம் கொடுக்கலாம். யார் மாமா? டி வெங்கடாஜலம் சொல்லுங்க. இவர் டி வெங்கடாஜலம். மண்டபத்தினுடைய மற்றொரு மேலாளர் டி வெங்கட் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அது யார்? மண்டப பணியாளர் ராணி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். யாராவது இருந்தா பார்த்து சொல்லுங்க. யாருமே காணுங்களே.
இது தமிழரசு போட்டாச்சா? இல்லை இல்லை தமிழரசு எங்கே இருக்கு? அப்படி ஃபோட்டோகிராஃபர். அடுத்து ஃபோட்டோகிராஃபர் தமிழரசு அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அவர்களுக்கு சன்மார்க்க சங்கத்தினுடைய பொருளாளர் என் ராஜேஸ்வரன் அவர்கள் பொன்னாடை பொருத்தி நினைவு பரிசு வழங்குவார்கள். அடுத்து மண்டபத்தினுடைய மேலாளர் டி வெங்கட் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அவர்களுக்கு சன்மார்க்க சங்கத்தினுடைய பொருளாளர் என் ராஜேஸ்வரன் அவர்கள் பொன்னாடை பொருத்தி நினைவு பரிசு வழங்குவார்கள். நாட்டிய நிகழ்ச்சி 26 பேர். அவங்களுக்கு போட்டாச்சு. மகாலிங்கம் பஜனைக்காரங்கெல்லாம் போடுங்க. வர சொல்லிடலாம் எல்லாத்தையும். வர சொல்லு. இதார் ஸ்ரீ பஜனை குழு. அடுத்து பஜனை குழுவை சேர்ந்த சி மகாலிங்கம் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். பஜனை குழுவை சேர்ந்த மகாலிங்கம் அடுத்து பஜனை குழுவை சேர்ந்த என் கனகவேல் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அவர்களுக்கு சன்மார்க்க சங்கத்தினுடைய பொருளாளர் என் ராஜேஸ்வரன் அவர்கள் பொன்னாடை பொருத்தி நினைவு பரிசு வழங்குவார்கள். அடுத்து பஜனை குழுவை சேர்ந்த டி ராமன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அவர்களுக்கு சன்மார்க்க சங்கத்தினுடைய தலைவர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்குவார்கள். அடுத்து சன்மார்க்க சங்கத்தினுடைய பஜனை குழுவை சேர்ந்த டி லட்சுமணன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். பஜனை குழுவை சேர்ந்த மகாலிங்கம் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அவர்களுக்கு சன்மார்க்க சங்கத்தினுடைய தலைவர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்குவார்கள். அடுத்து பஜனை குழுவை சேர்ந்த டி பாலமுருகன் அவர்களுக்கு மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அவர்களுக்கு சன்மார்க்க சங்கத்தினுடைய தலைவர் அவர்கள் பொன்னாடை பொருத்தி நினைவு பரிசு வழங்குவார்கள். அடுத்து பஜனை குழுவை சேர்ந்த ஏ சுப்பையா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அவர்களுக்கு சன்மார்க்க சங்கத்துடைய தலைவர் அவர்கள் பொன்னாடை பொருத்தி நினைவு பரிசு வழங்குவார்கள். அடுத்து பஜனை குழுவை சேர்ந்த மாதேஸ்வரன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அவர்களுக்கு சன்மார்க்க சங்கத்தினுடைய தலைவர் அவர்கள் பொன்னாடை பொருத்தி நினைவு பரிசு வழங்குவார்கள். மாதேஸ்வரன். அடுத்து பஜனை குழுவை சேர்ந்த அண்ணாமலை அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அவர்களுக்கு சன்மார்க்க சங்கத்தினுடைய தலைவர் அவர்கள் பொன்னாடை பொருத்தி நினைவு பரிசு வழங்குவார்கள். அடுத்து பஜனை குழுவை சேர்ந்த அண்ணாதுரை அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அவர்களுக்கு சன்மார்க்க சங்கத்தினுடைய தலைவர் அவர்கள் பொன்னாடை பொருத்தி நினைவு பரிசு வழங்குவார்கள். அடுத்து பஜனை குழுவை சேர்ந்த பன்னீர்செல்வம் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அவர்களுக்கு சன்மார்க்க சங்கத்தினுடைய தலைவர் அவர்கள் பொன்னாடை பொருத்தி நினைவு பரிசு வழங்குவார்கள். அடுத்து பஜனை குழுவை சேர்ந்த ராஜேஷ்குமார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். இல்லையா மாமா? ஹார்மோனியம் வாசித்த தம்பி அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றோம். அவர்களுக்கு சன்மார்க்க சங்கத்தினுடைய தலைவர் அவர்கள் பொன்னாடை பொருத்தி நினைவு பரிசு வழங்குவார்கள்.
ராஜகோபால். அவ்வளோதான். ஏ ராஜகோபால். இல்லை அவர் சப் ரிஜிஸ்டர். அடுத்து சப் ரிஜிஸ்ட்ரார் ஏ ராஜகோபால் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ராராக இருந்து ஓய்வு பெற்ற ஐயா அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றோம். அவர்களுக்கு சன்மார்க்க சங்கத்துடைய தலைவர் அவர்கள் பொன்னாடை பொருத்தி நினைவு பரிசு வழங்குவார்கள். அவ்வளோதாங்க. அவ்வளோதாண்ணா. ஆமாம், அவ்வளோதான் இங்கே இருக்கிற டிக்கெட்டு. அப்படின்னு பேசிக்கலாம். சென்னை. ஆமாம். ஆன்மீக வழிதாயம். கடைசி மேடையை ஆமாம். அடுத்து இன்றைய முக்கிய நிகழ்வான ஆன்மீக நாட்டிய விழா துவங்க உள்ளது. திருவழிதாயம் திரு ஆமாம். ஆமாம், 3 பேர். அடுத்து திருவழிதாயம் திருநெறிய சிவனடியார் திருக்கூட்ட அறக்கட்டளையைச் சேர்ந்த திருமதி எம் ராஜா ராஜேஸ்வரி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அவர்களுக்கு சன்மார்க்க சங்கத்தினுடைய தலைவர் அவர்கள் பொன்னாடை பொருத்தி நினைவு பரிசு வழங்குவார்கள். கூடாது இன்னும் போட்டுருக்காங்க. வேண்டாம் விடுங்க. அது அடுத்து திருவழிதாயம் திருநெறிய சிவனடியார் திருக்கூட்ட அறக்கட்டளையைச் சேர்ந்த சி கோபண்ணா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அவர்களுக்கு சன்மார்க்க சங்கத்தினுடைய தலைவர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்குவார்கள். அடுத்து திருவழிதாயம் திருநெறிய சிவனடியார் திருக்கூட்ட அறக்கட்டளையைச் சேர்ந்த ஒப்பனை கலைஞர் சதீஷ் ராஜா அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றோம். ஒப்பனை கலைஞர் சதீஷ் ராஜா. அடுத்து திருவழிதாயம் திருநெறிய சிவனடியார் திருக்கூட்ட அறக்கட்டளையைச் சேர்ந்த ஒப்பனை கலைஞர் முத்துக்குமார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். சங்கர் அவர்களை வந்திருக்காரா? சன்மார்க்க சங்கத்துடைய முன்னாள் தலைவர் SMS மணி அவருடைய புதல்வர் சுரேஷ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அவர்களுக்கு சன்மார்க்க சங்கத்துடைய தலைவர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்குவார்கள். சங்கர் வச்சு பாயிண்ட் சூப் வந்திருக்காரா? மாடி போட்டுக்கலாம். சும்மா பேர் சொல்லி நாட்டிய குழுவினர் வசம் மேடை ஒப்படைக்கப்படுகிறது. இந்த இனிய மாலை நேரம் ஒரு சரித்திர புகழ் பெற்ற மாலை நேரமாக அமைகிறது. இங்கே நினைவு பரிசு வாங்காதவர்கள் 1-2 பேர் தான் இருப்பார்கள் என்று எண்ணுகிறேன். திருச்செங்கோடு மக்கள் அனைவருக்குமே நினைவு பரிசு வழங்கிவிட்டார்களோ என்று ஆச்சரியப்படுகிறேன். சிவாய நம. இந்த அருமையானதொரு வேளையிலே வள்ளலார் மன்றத்தின் 100ஆண்டு விழாவிலே இங்கே அடியேனது குழுவினரும் வருகை தந்து அமர்ந்திருக்கின்ற அத்துணை ஆன்மீக பெருமக்களையும் மகிழ்விப்பதற்காக
இங்கே அடுத்த தலைமுறைக்கு 63 கொண்டு செல்வதற்காகவும் இந்த வாய்ப்பினை தந்து நல்கிய சன்மார்க்க சங்கத்தின் நிர்வாகத்தினருக்கு எங்களது முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏறத்தாழ 15 ஆண்டுகளுக்கு முன்னால் திருச்செங்கோடுக்கு வந்திருந்தேன். எனது 15 ஆண்டுகளாக இந்த நாயன்மார் நாடகங்களை உருவாக்கி நான் ஒருவனாகவே இதை செய்து வந்தேன். 15 ஆண்டுகளுக்கு முன்னால் இங்கே குடியாத்தம் பக்தவசலம் அவர்களுடைய மாநாடு நடந்தது. அந்த மாநாட்டிலே எனது 2 நாயன்மார்கள் நாடகம் நிறைவாக இதுபோலவே நிறைவு நாள் அன்றைக்கு நடந்தது. அன்றைக்கு ஏற்பட்ட உறவு இங்கே அமர்ந்திருக்கிற சிட்டி மதியழகன் அவர்கள் மூலமாக நட்பாக பரிணமித்து அதன் பின்னே ஒரு 4-5 நிகழ்ச்சிகளை இங்கே அடியேன் செய்வதற்கான வாய்ப்பினை நல்கினார்கள். எனவே அனைத்து திருச்செங்கோடு மக்களுக்கும் அன்பர்களுக்கும் வள்ளலார் சங்க சன்மார்க்கிகளுக்கும் எனது முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இதோ இன்றைக்கு நாங்கள் ஒரு 3 நாடகத்தை உங்களிடையே சமர்ப்பணம் செய்கிறோம். முதலாவதாக காரைக்கால் அம்மையார். ஏனென்றால் பெண்களுக்கு முதலிடம் தர வேண்டும் என்பதற்காக கைத்தட்டுங்க, பெண்களாவது கைத்தட்டுங்க. அதாவதுங்க காரைக்கால் அம்மையாருக்கு என்ன புகழ் அப்படின்னா 63 நாயன்மார்களையும் நீங்கள் திருவேணிகளை திருக்கோவிலில் பார்த்துருப்பேங்க. அதில் அமர்ந்திருக்கின்ற ஒரு பெண்மணி காரைக்கால் அம்மையார் தான். அது மட்டும் இல்லாமல் 12 திருமுறைகளை அறிந்திருப்பீர்கள். அந்த 12 திருமுறையில் பதிகங்கள் என்று அறியப்படுவீர்கள் இல்லையா? 10 பாட்டு ஒரு பதிகம். அப்படி ஒரு பதிக முறையை இந்த உலகத்துக்கு, சைவ உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவர் காரைக்கால் அம்மையார். இந்த 63 நாயன்மார்களிலே மூத்தவர் காரைக்கால் அம்மையார். அதாவது 2ஆம் நூற்றாண்டு. அதுக்கு அப்புறம் தான் அடுத்தடுத்த நாயன்மார்கள்லாம் வராங்க. எங்களது நாடகங்கள் வெறும் நாடகங்களாக இல்லாமல் ஆவணங்களாக, அதிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்வதற்கான செய்திகளை முயன்று இறைவனது திருவருளால் அழைத்திருக்கிறோம். நாடகத்தை பாருங்கள். உங்களை அதிக நேரம் எதிர்பார்ப்போடு வைத்திருக்க விரும்பவில்லை. இந்த நாடகம் நிறைவு பெற்ற பின் 1-2 வார்த்தைகள் உங்களுடன் பேசலாம் என்று சொல்லி நான் மீண்டும் வருகிறேன். நன்றி, வணக்கம்.
முத்துராமலிங்கம் வழங்கும் 24ஆம் நாயன்மாராம் பேயர் பிராட்டியின் பெருமித வரலாறு. காரைக்கால் பிறப்பிடமாய் தன வணிகர் குலமாக தனிப்பிறப்பாய் ஒதுக்கிறார் நம் காரைக்கால். அழகு சிவப்பாவை சிந்தனை என்றும் சிவனையே சுற்றி வரும். பரமதத்தனுடன் பருவத்தில் திருமணம் நடைபெறும். காளை என வலிமை கொண்ட தன வணிகன் நம் பெண்ணோ மயிலாம் இள மென் மங்கை. மணமுடித்த பின்னே இல்லறம் இணைக்க காரைக்கால் நகரில் தனி குடித்தனம் அமைத்துக் கொடுப்பர். வழக்கமன பெண்ணாள் புனிதவதி சிவனடியர் போற்றி வரும் அடியர் வயிறார உணவு தந்து குளம் மகிழ்வார். ஓர் நாள் காலை எழுந்த கணவன் பரமதத்தன் வேலையாய் வெளிச்செல்ல அவனை வெளியே சந்தித்த ஒருவர் பரிசன அழகிய ருசிமிகு பரிதாம் மாம்பழம் 2 தர அதை வீட்டுக்கு அனுப்பி வைப்பார். புனிதவதியாரும் வீடு வந்த பழம் பெற்று ஓரிடம் சேமித்து அன்றாட சமையலில் ஈடுபடுவார். அந்நேரம் பழுத்த சிவனடியர் ஒருவர் நமது புனிதவதியார் தலைவிதியை மாற்றும் முறையாக பசிமிக அம்மையின் இல்லம் வரவேற்று புனிதவதி ஆறுதலாய் அவரை உள்வாங்கி அமர வைப்பார். வந்தவரும் பசியினில் பரபரப்பாய் தலையாட்ட அவர் பாதம் விளக்கி அமர வைத்து அன்பாய் இலையிட்டு உண்ண தயிரமுது படைக்கிறார். தொடுகரியாய் காலை வந்த மாம்பழத்தில் ஒன்றையும் இலை வைக்க அடியரும் அற்புதம் இது என்று இறைநாமம் செப்பி உண்டு மகிழ்கிறார். பசி கண்ட மயிரார உண்டே தயிரன்ன அமுதம். பசி கண்ட மயிரார உண்டே தயிரன்ன அமுதம். ருசித்த மாம்பழமும் அருமை ருசித்த மாம்பழமும் அப்படி அருமை. ரசித்தேன் மாம்பழம் தந்தாயே பசியாற்றினாயே
வந்தவர் விடைபெற சமையல் முடித்து கணவனை எதிர்நோக்க வந்தவனும் குடித்து முடிந்து உணவு உண்ண அமர தொடுகறி ஒன்றிரண்டோடு முழு உணவு உடைக்கும் புனிதவதி மிச்சமுள்ள இரண்டில் ஒரு பழத்தை இலையில் படைக்கிறாள். உண்கிறார் கணவன் மாம்பழச்சுவை மிக கவரும் உண்கிறார் கணவன் இன்னும் ஒரு பழம் உண்டே எங்கே கொண்டு வா இன்னும் ஒரு பழம் உண்டே எங்கே கொண்டு வா அன்புடை புனிதாளும் அதிர்வாள் அயர்வாள் அன்புடை புனிதாளும் அதிர்வாள் அயர்வாள் அடியாக்கு அமுது படைத்த கதை சொல்லவோ அடியாக்கு அமுது படைத்த கதை சொல்லவோ பண்புடை கணவன் சினந்தால் என் செய்ய பண்புடை கணவன் சினந்தால் என் செய்ய சிந்தித்து கலங்க சங்கடமாய் கைவிசைய புனிதவதி கவலை மாற்றி பரமணம் பழுத்த பழமொன்று பிசைந்த கை நடுவாக அமரச் செய்வான். ஆகா இது என்ன அற்புதம் ஆகா இது என்ன அற்புதம் ஆகா என்ன அற்புதம் அயர்ந்த நான் தெளிந்தேன் வாகாகி பழம் என் கணவன் இணைக்கே ஆகா என்ன அற்புதம் அயர்ந்த நான் தெளிந்தேன் வாகாகி பழம் என் கணவன் இணைக்கே பாதாய் உருகியவள் பரவனுக்கு நன்றி சொல்ல வேகமாய் உண்டும் காளைக்கே படைக்கின்றாள் பாதாய் உருகியவள் பரவனுக்கு நன்றி சொல்ல வேகமாய் உண்டும் காளைக்கே படைக்கின்றாள் வேகமாய் உண்டும் காளைக்கே படைக்கின்றாள் மாம்பழம் கண்ட தத்தன் மனைவிக்கு தாராதே தாம் தாம் என்றே தாங்காத மகிழ்வில் மாம்பழம் கண்ட தத்தன் மனைவிக்கு தாராதே தாம் தாம் என்றே தாங்காத மகிழ்வில் ஆமாம் இப்பழம் அதிமதுரம் அதிமதுரம் ஆமாம் இப்பழம் அதிமதுரம் அதிமதுரம் ஏமா புனிதா முற்பழம் போலல்ல ஏமா புனிதா இப்பழம் எங்கு பெற்றாய்
எங்கு பெற்றாய் என கேட்டதில் புனிதவதி அதிர்ச்சியாகி நடந்த கதை சொல்ல தயங்குவாள். இறைவன் பணம் தந்தான் என்று சொன்னால் யாரிடம் கதை என்பான். என்னதான் சொல்வது? அஞ்சி நடுங்கி வேறு வழியின்றி நடந்த நிகழ்வு கணவன் அறிய விவரிப்பாள். அறிவுடை அவனும் நம்புவானா என்ன? மண்ணில் இதுவும் நிகழுமோ மாதே இது சரியோ? மண்ணில் இதுவும் நிகழுமோ மாதே இது சரியோ? வண்ணமுள் இதை கேட்டு இன்னொரு கனிதா புனிதா. வண்ணமுள் இதை கேட்டு இன்னொரு கனிதா. பெண்ணே நீயும் ஏமாற்ற உனை கதை சொல்வாய். பெண்ணே நீயும் ஏமாற்ற உனை கதை சொல்வாய். வருமோ பழம் பார்க்கலாம், வருமோ பழம் பார்க்கலாமே. சொன்னது நிஜமே அப்படியா? உண்மையை சொன்னேன் பொய்யேதும் இல்லை. உண்மையை சொன்னேன் பொய்யேதும் இல்லை. வன்மையாய் நீர் பேசுவது சரியில்லை. வன்மையாய் நீர் பேசுவது சரியில்லை. அண்ணனே ஆண்டவா நீ தந்தது மெய் என்றால். அண்ணனே ஆண்டவா நீ தந்தது மெய் என்றால். என் நிலை மெய்ப்பிக்க இனி ஒரு பழம் தருகவே. என் நிலை மெய்ப்பிக்க இனி ஒரு பழம் தருகவே. வானோக்கி கைதூக்கி நடுங்கும் கரம் தாங்க அழகு கனியொன்று ஆண்டவன் செயலாய் அற்புதமாய் கையமரும். புனிதவதி பூரிக்க இறைவிட்டு எழுந்த பரமதத்தன் பரபரக்க கலியினை கணவன் கரத்தினில் வைக்க அதன் கணம் காண்பான். ஒரு கணம் பழத்தை உணர்வான். மறுகணம் பழமும் பார்வையில் மறையும். மாயமோ மந்திர சூனிய பாவையோ இவளும் பேயரோ? மாயமோ மந்திர சூனிய பாவையோ இவளும் பேயரோ? பெரும்பக்தி பெண்ணாளோ புரியவில்லை. நேயமாய் இவளுடன் வாழ்வது நேர்த்தியோ? விலகுவேன் இப்போதே வேறு வழியில்லை. விலகுவேன் இப்போதே. பரமதத்தன் விலகிச் செல்ல பதைப்புடன் அவள புனிதவதி நொந்தே அழுத கண்ணீர் ஆறாக நாட்கள் கழிய மாதங்கள் தொடர ஆண்டுகளாகி விலகிய தத்தனும் வணிகம் புரிய கீழ்த்திசை சென்று பொருளீட்டி கிடைத்த மிகுபணத்தில் மதுரையம் பதியருகே முதலிட்டு வாணிபம் வளமாக தனியாய் வாழாது துணையொன்றை மனம் செய்து பேணிய வாழ்வில் பெண் ஒன்று பெற்று அச்சேய் விளங்க முன்மனைவி புனிதவதி என்னவே பெயரிட்டு வாழ்ந்து வரும் வேளை இச்செய்தி அறியும் புனிதவதியின் பெற்றோரும் உற்றோரும் இவர்களை இணைத்து வைக்கலாம் என்ற முயற்சியில் புனிதவதியை அழைத்துக் கொண்டு பரமதத்தன் வாழும் ஊர் சென்று ஓர் புறவிடத்து தங்கி அந்த செய்தியை அவனறிய அனுப்புவார். அறியும் பரமதத்தனும்
கலகலத்து பரபரத்து தனது தற்போதைய மனைவி குழந்தையை அழைத்துக் கொண்டு புனிதவதி காண வருவான். கண்டவுடன் கண்ணியவள் கால் விழுவான். புனிதவதி சந்திக்க போதினில் விரைந்து கன்னியவள் காலடி கலங்கி வீழ்வான். புனிதவதி சந்திக்க போதினில் விரைந்து கன்னியவள் காலடி கலங்கி வீழ்வான். அணித்த மனையாள் அருமகவும் வணங்க அணித்த மனையாள் அருமகவும் வணங்க தான் இந்த நிலை எடுத்த முன்னம் கதை சொல்வான். தான் இந்த நிலை எடுத்த முன்னம் கதை சொல்வான். தன் தலைவி புனிதவதி வணங்கிடத்தக்காள். மென்மனம் பாவையவள் கடவுளே அன்றி வேறில்லை. அம்மையை அன்பா அம்மையிலை அனைவரும் வணங்குங்கள். என் தினம் சொன்னேன் என் செயல் எனதல்ல பொறுப்பீர். அனைவரும் வணங்குங்கள். வணங்கி விலகிச் செல்லும் கணவனை புனிதவதி உள்ளிட்ட அனைவரும் வேடிக்கை பார்க்க நடக்கும் நிகழ்வில் புனிதவதி நடுங்குவாள். யாது செய்வேன் என மயங்குவள். தன் உடல் பொலிவை மேலிருந்து கீழ்வரை நோக்குவள். எதற்கோ இத்தசைப்புதி, எதற்கிந்த எவ்வனம், என்னை விட்டு இவ்வழகு நீங்கட்டும். வேண்டா அழகினை வெறுப்பேன், வேண்டாம் இவ்வழகு பேயுறுக் கொள்வேன். பெருமான் சிவனே என் துணை இனியே என்னுடல் நீப்பேன். இறைவா அருள்வாய், இறைவா அருள்வாய். உடம்பழகு மறையட்டும், நேய சதையெல்லாம் நீங்கட்டும். மாய உடம்பழகு மறையட்டும், நேய சதையெல்லாம் நீங்கட்டும். பேயுரு கொண்டு பெம்மான் வணங்குவேன், பேயுரு கொண்டு பெம்மான் வணங்குவேன்.
தூய தமிழ் தருக மண்ணில் பிறப்பே மலையான் துதிக்க எண்ணம் யாவும் உனையே பற்ற தலங்கள் சுற்ற திண்ணப் பேயுறும் வேடுவன் யானே திண்ணப் பேயுறும் வேடுவன் யானே வேடுவன் யானே வேடுவன் யானே பேயுருவம் பெற்ற புனிதவதி ஈசனை எண்ணி பாடல்கள் புனைகிறார். நடலாம் சுற்றுவேன் நடராசன் காண்பேன் மாடுடை மலையானை மதித்தே பாடுவேன் பேயுரு நன்றி பேடுடை அற்புத கந்தாதி இரட்டை வடிவானை காடுடையானே உனக்கே தந்தேன் இவை உலகில் உலவ நற்றமிழ் தந்தேன். வாயா உயர் தமிழ் படித்தே துயரம் தூரமாச்சு பேயர் என்றே பேர் எனக்காச்சு அழகே அழகு எனக்காச்சு தாயா மலையாய் உனை தலையா வணங்குவேன் வணங்குவேன் சேயாம் என்னை உன்னிடம் சேர்ப்பாய் சேயாம் என்னை உன்னிடம் சேர்ப்பாய் கலை நடந்த தாயும் கையிலை காண விரைவாள். காடு மேடு பள்ளம் எனவே கடந்து விடுவாள். உமையாடும் இவர் வருவதை காண்பார். அண்ணல் சிவனை இவர் யார் என விடைப்பார். சிவனும் அறியாயோனி இவர் மாண்புடை தாயே நம்மை பேணும் நற்றாய் தலையால் நடந்து வருவதை பாரேன் வணங்குதற்குரியவள் வரவேற்போமா. தாயிலி தந்தையிலி நான் தனியன் யாரும் இல்லை எனக்கு வாய்த்த பேயர் இவர் நம்மை பேணும் அம்மை எனக்கே தாயே பேயே வாயே அருகே தாயே பேயே வாயே அருகே தமிழர் பொங்க பாடு வாயார் எம்மை தமிழார் தனிவரம் கேள வாயார் எம்மை தமிழார் தனிவரம் கேள அம்மையப்பன் அகம் குளிர அரும் பேயர் அண்டம் அறியவே உருகி தனையிழந்து நற்றவள் பாடுவார். இன்றை நிலை மாறாது என்றும் நான் இரவாமை வேண்டும் இறந்தாலும் மீண்டும் பிறவாமை வேண்டும் பிறந்தாலும் உம்மை மறவாமை வேண்டும் இன்பமே என்னாலும் யான் பெற துன்பம் வேண்டேன் இன்பமே என்னாலும்
பெற துன்பம் வேண்டே. அம்மையே அப்பா, அன்றாடம் அருகிருந்து பேயேன் நானும் நானும் உன் ஆடல் காண அருவரம் தர வேண்டும். வரமே தருவேன் தாயே, உனது வாட்டம் போக்குக. திறமாய் என்னாடல் திரு ஆலங்காட்டில் காண்பாய். புறமாய் அமர்ந்து என்னடி அமைவாய். அரங்கு நீயும் அகிலத்தின் அகலாது வாழ்வாய். அறமே நீயும் அகிலத்தில் அகலாது வாழ்வாய். தீம் தக்கிட்ட தத்தாம் தக்கிட்ட கிடதக தருகிட்டதும் தீம் தக்கிட்ட தத்தாம் தக்கிட்ட கிடதக தருகிட்டதும் தீம் தக்கிட்ட தக்க தக்கிட்ட தாங்கு தீங்கு நத்தும் தீம் தக்கிட்ட தக்க தக்கிட்ட தாங்கு தீங்கு நத்தும். ஹர ஹர சிவ சிவ ஓ நம சிவாய. தத்திக்கிட்டத்தும் தத்திக்கிட்டத்தும் தத்திக்கிட்டத்தும். ஹர ஹர சிவ சிவ ஓம் நம சிவாய. தத்தி தக்கிடதும் தத்தி தக்கிடதும் தத்தி தக்கிடதும். ஹர ஹர சிவ சிவ ஓம் நம சிவாய. தீம் தரகிடதும் தீம் தரகிடதும் தீம் தரகிடதும் தாம். கையிலை விட்டு எழுகின்ற அம்மையும் தலைவழி வணங்கி நடந்து ரத்தின சபையாம் தென் சபையாம் திரு ஆலங்காடு சென்றே நிலையாம் நடனம் காணவே அமர்வார். காலத்தால் மூத்த முத்தாம் 10 பாடல்களை யாத்து ஓர் தொகுதியாக்கி அதை பதிகம் என பதிவு செய்த வழக்கத்தை கரைக்காலரை முதலாகத் தொடங்கிய காரணத்தால் இவரது பதிகங்கள் மூத்த திருப்பதிகம் என்ற சொல்லாட்சி சுமந்து நிற்கிறது. காரைக்காலம்மையார் அவருடைய திரு ஆலங்காடு மூத்த திருப்பதிகம் கேட்போமா? நலம் வெழுந்து உண்டு கண் வெண்பற்புழி வயிற்று பங்கி சிவந்திரு பற்கள் நீண்டு பரடுயர் நீழ்கனை காலோர் பெண்பே அங்கி அலறி உலரு காட்டில் தாழ்சடை எட்டு திசையும் வீசி அங்கம் குளிர்ந்தனலாடும் எங்கள் அப்பனிடம் திருகாலம் காடே. அப்பனிடம் திருகாலம் காடே. அப்பனிடம் திருகாலம் காடே. ஒப்பினை இல்லவன் பேய்கள் கூடி ஒன்றினை ஒன்றடி தொக்கரித்து பப்பினை இட்டு பகண்டை காண பாடிருந்த நதிகாண வைப்ப. அப்பனை அணிதிரு ஆலங்காட்டுள் அடிகளை செடிதலை காரை காப்பே செப்பிய செந்தமிழ் பத்தும் வல்லார் சிவகதி சேர்ந்தின்பம் ஏறுவாரே. திரு ஆலங்காட்டுள் அடிகளை செடிதலை காரை கார்மை செப்பிய செந்தமிழ் பத்தும் வல்லார் சிவகதி சேர்ந்தின்பம் ஏறுவாரே. செப்பிய செந்தமிழ் பத்தும் வல்லார் சிவகதி சேர்ந்தின்பம் ஏறுவாரே. சிவகதி சேர்ந்தின்பம் ஏறுவாரே. சிவகதி சேர்ந்தின்பம் ஏறுவாரே. காரைக்கால் பெயர் நம் சைவத்தின் நல்முத்து. இவர் வரலாற்றை அறிய
வாய்த்த வினையெல்லாம் வடிந்தே நலம் செழிக்கும். நம் சைவ சமுதாயம் வெறும் வழிபாட்டோடு மட்டும் நிற்காமல் இது போன்ற வரலாறுகளை ஆய்ந்து அறிந்தால் ஆண்டவனே மகிழ்ச்சி அடைவான் என்று சொல்லி நிறைகிறேன். நாயன்மார் வரிசையிலே காலத்தால் மிக மூத்து தாயன்பு தலை சிறக்க ஆலத்தான் அடியமர்ந்து வாய் உதிர்த்த வாழ்மூத்த திருப்பதிகம் யாத்து தாய் பேயர் தலை தாங்கி தரித்த வினை தவிர்ப்போ செட்டி மகள் புனிதவதி கெட்டியன பேயராகி பட்டி தொட்டி பரவ பக்திகரம் பல காட்டி செட்டி மகள் புனிதவதி கெட்டியன பேயராகி பட்டி தொட்டி பரவ பக்திகரம் பல காட்டி கிட்டிய இல்லறமும் எட்டியே விலகிவிட கிட்டிய இல்லறமும் எட்டியே விலகிவிட வெட்டிய உடலழகில் நட்டார் இமய கொடி வெட்டிய உடலழகில் நட்டார் இமய கொடி காரை காலம்மையார் புகழ் வாழ காலமெல்லாம் அம்மையார் புகழ் வாழ புகழ் வாழ புகழ் வாழ. பங்குனி சிவாய நம. பதினெட்டு திருநாளை கவிஞர் சிவ முத்துராமலிங்கம் வழங்கும் 63 அற்புத வரலாறுகள். காஞ்சிபுரம் உலகம் முழுமைக்கும் இது ஒரு காலத்தில் கல்வி நகரமாக விளங்கியது. நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்ற ஓர் வடமொழி பழமொழியும் உண்டு.
காஞ்சிர மரங்கள் நிறைந்திருந்த காரணத்தால் இந்நகரம் காஞ்சி என்று அழைக்கப்பட்டது. சிவலிங்க வழிபாட்டில் திருவொற்றியூர் முன்னதா காஞ்சி நகர் முன்னதா என்பது அறிஞர்களின் சர்ச்சை. கம்பா நதி அருகே அன்னை உமை தழுவ குலைந்த அண்டர்நாயகன் விளங்குமிடமும் காஞ்சியே. கோவில் நகரம் என்று அழைப்பாரும் உளர். மங்கள சாசனம் செய்யப்பட்ட வைணவத்தலமும் பாடல் பெற்ற சைவத்தலமும் இதுவாகும். இந்நகர் சிறப்புக்கு இங்கு பிறந்தவோர் நாயன்மாரும் காரணமாவார். திருக்குறிப்பு நாயனார் இங்கு பிறந்தவோர் ஏகாலியர், ஆம், ஓர் சலவை தொழிலாளி. நாயன்மார் இவரது வரலாற்றை காண கண்கோடி வேண்டும். குறியிட்டு துணிவெழுப்பதால் இவருக்கு குறிப்பு நாயனார் என்று பெயர் வந்ததோ? வண்ண வண்ண நிறங்களுண்டு உலகினிலே, வண்ணாநிலை என்றால் என்னாகும் தெரியுமா? வண்ண வண்ண நிறங்களுண்டு உலகினிலே, வண்ணாநிலை என்றால் என்னாகும் தெரியுமா? கண்ணான இத்தொழிலே போற்று தொழிலாகும், மண்ணாடு வேந்தர்களும் துணை நாடிடுவர். கண்ணான இத்தொழிலே போற்று தொழிலாகும், மண்ணாடு வேந்தர்களும் துணை நாடிடுவர், துணை நாடிடுவர். வண்ணார் குலம் வந்தும் எண்ணார் சிறு தெய்வங்களை, பெண்ணாள் சிவபெருமானடியர்களை ஆதரிப்பார். வண்ணார் குலம் வந்தும் எண்ணார் சிறு தெய்வங்களை, பெண்ணாள் சிவபெருமானடியர்களை ஆதரிப்பார். எந்நாளும் அடியர்களின் துணிகளையே வெளுத்திடுவார், எந்நாளும் அடியர்களின் துணிகளையே வெளுத்திடுவார். பெண்ணாளன் பேணுகின்ற பெரியவர் திருக்குறிப்பார், பெண்ணாளன் பேணுகின்ற பெரியவர் திருக்குறிப்பார். குறிப்பறிந்து அடியர் துணி வெளுத்து தரும் பணியால் இவர் திருக்குறிப்பார் என பெயர் பெற்றார். புனித தொழிலாளி இவரின் தொண்டு தூயவனை தைத்தது. இத்தலைமகனின் தொண்டை பெருமானும் உலகறியச் செய்ய விரும்பினார். தன்னை ஓர் வயதான அடியராய் காஞ்சியின் தெருக்களிலே திருக்குறிப்பாரின் பார்வையில் படும்படியாக நேரில் வருகிறார்.
அடியவரே ஐயா அடியவரே கண்பனிதை என்னவரே ஐயா அடியவரே கண்பனிதை என்னவரே பொய்யாய் அழுகுடையை அணிதல் நன்றாமோ பொய்யாய் அழுகுடையை அணிதல் நன்றாமோ கையில் தள்ளிடுவீர் கணத்தில் வெளுத்திடுவீர் கையில் தள்ளிடுவீர் கணத்தில் வெளுத்திடுவீர் வெயிலும் அடிக்குதையா உந்தல் துணிகை கைதாரும் வெயிலும் அடிக்குதையா உந்தல் துணிகை கைதாரும் அழுக்குடை உனக்கு தர ஆசைதான் வெளுத்த உடையணிய ஆசையா எனக்கில்லை அழுக்குடை உனக்கு தர ஆசைதான் வெளுத்த உடையணிய ஆசையா எனக்கில்லை பழுத்த கிழவனிடம் மாற்று உடை ஒன்றுதானே பழுத்த கிழவனிடம் மாற்று உடை ஒன்றுதானே குளித்து விட்டால் அந்த உடை நனையும் ஐயா குளித்து விட்டால் அந்த உடை நனையும் ஐயா மாலை வருவதற்குள் என்னுடை கிடைக்காவிட்டால் மாலை வருவதற்குள் என்னுடை கிடைக்காவிட்டால் ஏழை நான் குளிர் நடுங்க ஏதுவாகும் அறிவாயோ ஏழை நான் குளிர் நடுங்க ஏதுவாகும் அறிவாயோ சாலை செல்வோனை சங்கடம் ஏன் செய்கின்றாய் சாலை செல்வோனை சங்கடம் ஏன் செய்கின்றாய் வேளை சரியில்லை எனக்கு வேண்டாம் ஏகாலி வேளை சரியில்லை எனக்கு வேண்டாம் ஏகாலி அடிக்கும் நல்வெயிலில் துணி வெளுப்பதென்ன கடினம் துடிக்கும் எந்தன் கைகள் தொண்டு செய்ய நினைக்கும் அடிக்கும் நல்வெயிலில் துணி வெளுப்பதென்ன கடினம் துடிக்கும் எந்தன் கைகள் தொண்டு செய்ய நினைக்கும் படித்த அல்குடையே அழுக்கு துணி தாரும் முடித்துவிட இறைவன்
நமக்கு நன்கு உண்டு. படித்த அன்புடையே அழுக்கு துணி முடித்துவிட இறைவன் துணை நமக்கு நன்கு உண்டு. வந்த பரமனும் வசமாய் திருக்குறிப்பாரை மாட்டிவிட திட்டமிட்டு அழுக்குத் துணியை அவர் கை தருகிறார். குளித்துவிட்டு வருவதாகச் சொல்லி ஆற்றில் நனைய புறப்படுகிறார். வாங்கிய அழுக்குடையை பரபரப்பாய் எடுத்துச் செல்கிறார். துணியில் நனைத்து துவைக்கிறார். அழுக்கு சற்றும் அசையவில்லை. வேறு வழியில்லை. வெள்ளாவி இடையெண்ணி வேகும் துணியில் சேர்த்து வைத்து காத்திருக்க வெள்ளாவி இட்டு விட்டேன், வேலை வேறு ஏதும் இல்லை, நல்லாவி வருகிறது, நம் துணி வெளியெடுப்போம். வெள்ளாவி இட்டு விட்டேன், வேலை வேறு ஏதும் இல்லை, நல்லாவி வருகிறது, நம் துணி வெளியெடுப்போ. பொல்ல அழுகையா போகுது தண்ணீரில், கல்லில் துவைத்திடுவோ. காலம் இனி நமக்காச்சு, பொல்ல அழுகையா போகுது தண்ணீரில், கல்லில் துவைத்திடுவோ. காலம் இனி நமக்காச்சு, காலம் இனி நமக்காச்சு. போச்சுது அழுக்கையா, போச்சுது வினைகளப்பா, போச்சுது மலங்களையா, போச்சுது பிறவியப்பா. சிதறிய கருவானம் ஏனோ கூடி வரும். பதறி அடியரள பெருமழை வருகிறதே. கதரும் குறிப்பை கல்மழை அறிவதில்லை. பெய்மழை பெய்மழையோ வெயில் ஒளிந்ததுவே. கையில் ஈரத்துணி ஐயோ வையும் அடியர் வருவாரே. ஊற்றும் உரத்த மழை ஊருக்கு தேவையே. மாற்றுத் துணி நனைய மறையவர் வருவாரே. சாற்றியபடியே சங்கடம் வந்ததுவே. நாற்றிசை கருக்குதப்பா நல்லது இனி இல்லை.
நிலைகுலை குறிப்பாரும் அலையும் நெஞ்சோடு தலையோங்கி பாறை முட்ட. என்ன இது ஆச்சரியம்! பாறைக்குள்ளிருந்து பரமனின் கைகிளம்பி குறிப்பாரின் தலையை தாங்கி தலைமுட்டும் நிலையை தடுக்கிறது. தன்னிலை அறியும் குறிப்பாரும் தன்னை தடுத்தாட்கொண்ட தலைவனைக் கண்டு பூரித்துப் போகிறார். கண்கள் குளமாகிறது. கரமது சிரம் தாங்கி கூத்தாடுகிறார். தாயுமை தந்தை சிவன் தரணியில் கால்பதித்து தன் பொருட்டு குறிக்கோளை நிறைவேற்ற உயிரையும் துச்சமென மதித்தவன். எச்சாதியோ ஏழையோ எல்லாம் உள்ளவனோ ஆணோ பெண்ணோ கடமையில் தவறாது அடியர்பணி செய்பவர் யாராக இருப்பினும் அவரே நாம் போற்றும் நல்லவர் என்று சிவபெருமானும் ஆனந்த நடனம் புரிகிறார். திண்டப்படாத திருக்குறிப்பார் இறைவனால் தீண்டப்பட்ட ஓர் திருவாளர். இவரை நெஞ்சால் நாம் தீண்டினால் இறைவனை நாம் தீண்டிய பயனை பெறலாம். வண்ண வாழ்விற்கு வண்ணார் திருக்குறிப்பர் ஓர் வழிகாட்டி. அன்னார் செயல் அன்றாடம் நினைப்போர் அகலும் தீவினைகள். சாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாட்சி உயர்ச்சி சொல்லல் பாவம். பாரதியை நினைவு கூர்வோம். சாதி இரண்டொழிய வேறில்லை, இது ஔவையின் வாக்கு. செக்கிழார் பெருமான் தான் பிறந்த தொண்டை மண்டலத்து குறிப்பாரை மிகவும் அனுபவித்து பாடியிருப்பார். 63 குறித்த அறிவு நம்மை ஆண்டவனுக்கு மிக அருகே கொண்டு செல்லும் என்று கூறி திருக்குறிப்பாரை நிறைவு செய்கிறேன். திருவலிதாயம் திருநறிய சிவனடியார் திருக்கூட்டம் இந்த நாயன்மாரை சைவ உலகுக்கு சமர்ப்பணம் செய்கிறது. வணக்கம். நமது பலம் திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். சிவாய நம. திருக்குறிப்பாரை கண்டீர்கள். அதாவது இன்றைக்கு நம்ம பார்த்த 3 நாயன்மார்களில் பார்க்க போகும் ஒன்று அடுத்தது திருநாளை போவார். முதலாவதாக செட்டியார் குலத்தை சேர்ந்தவர், நகரத்தார் செட்டியார். இரண்டாவதாக இப்போ பார்த்தது ஏகாலியர், அதாவது சலவை தொழிலாளி. வண்ண வண்ண நிறங்களை நமக்கு தருவதால் வண்ணார் என்ற பெயர் அவருக்கு வந்தது.